வெள்ளிதழில் வித்தான நகையாகி சொல்லுக்கு சொல்ல சுவை கூட்டும் செந்தமிழே வாழவே சிந்தி வரும் மைத்துளியில் எண்ணெய் கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நல்பாளாகி பேர் அணிகின்ற என் நாவின் நினப்ப என்ற நறுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் முறையை தொடங்குகிறேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் பட நேர்த்திடம் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து குடித்தாலும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று சொன்னவன் மட்டுமல்ல செய்தவன். தேடி சோறு தினத்தின்றவன் அல்ல, பல சின்னஞ்சிறு கதைகளை பேசியவன் அல்ல, பல வேடிக்கை மண்ணை போல வாழ்ந்து வீழ்ந்தவன் அல்ல. அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பெயரை கேட்டால் வெறி பிடிக்கும், அவர் கவிதை படித்தால் தீ பிடிக்கும். நம் மரபிடா முழுவதும் தமிழ் ஒலிக்கும், அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும். எட்டே அபத்தில் விளைந்த ஒரு மகாகவி தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம் சமூகத்திற்கு சாட்டேடி கொடுக்கும். தன் கவிதைகளால் இந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கு ஒரு காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி